வெல்கம் டு ஜெரியா சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மெழுகுவர்த்தியை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வீட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் வந்து எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இது நம்ம எடுத்த ஜெராக்ஸ் இதுதான். இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஒரு இதை வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து சூப்பராக வந்து எடுத்துடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நியூஸ் பேப்பர் நம்ம வந்து எடுத்துக்கலாம். நியூஸ் பேப்பராக லேட்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஜெராக்ஸ் எடுத்துப்போம் பார்த்தீங்களா, அந்த இதையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பேப்பர்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் A4 சீட் வந்து எடுத்துக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து சொரண்டி வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் எடுக்கிற பேப்பர் குவாலிட்டி வந்து கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கோங்க. நம்ம நோட் பேப்பர் எழுதுறதுல தேய்ச்சோம் அப்படின்னா 2 தடவை தேய்க்கும் போல வந்து பார்த்தீங்கன்னா கிளிய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து செய்யலாம். அடுத்து மெழுகுவர்த்தி ஒன்று தேவை. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று நம்ம வந்து எடுத்து பார்க்கலாம். இப்போ வந்து பாருங்கள், இதில் வந்து ஏதாவது ஒரு பேப்பரை வந்து நான் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு ஏதாவது ஒன்றை வந்து இதில் வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மெழுகுவர்த்தியை வந்து நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அவுட் வந்து எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெழுகுவர்த்தியை வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை வந்து பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ரஷ்யாவுக்கு சவால்னு இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நான் பிரிண்ட் அவுட் வந்து எடுத்து ஃபஸ்ட்டு காட்டுறேன் எப்படி வந்து வருது அப்படின்னு சொல்லி மட்டும் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெழுகுவர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா மெழுகு வந்து நல்லா வந்து அப்ளை பண்ணி விட்ருங்க. சரி, ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அப்ளை பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு வந்து இது வந்து போதுமானது தான். சரி, ஓகே, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வந்து வச்சிடணுங்க. வச்சதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து சொரண்டை வந்து போகிறோம். சொரண்டுறது வந்து பார்த்தீங்கன்னா காயின்ஸ் இல்லைன்னா ஏதாவது ஒரு இதில் வந்து சொரண்டிக்கோங்க. இதை வந்து ஜஸ்ட்டு வந்து சொரண்டாலே போதும் நம்மளுக்கு. இப்போ பாருங்கள், சொரண்டை வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அழகாக வந்து பிரிண்ட் ஆயிருங்க. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதோட இங்க் வந்து அப்படிப்பட்ட டைப்பு தான். நம்ம ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா சொரண்டுறது மூலமாகவே வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து பிரிண்ட் அவுட் வந்து எடுக்க முடியும் நம்மளால். சரி, ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா சொரண்டியாச்சு. சரி, ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரஷ்யாவுக்கு சவால்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து இங்கே சரியாக இன்னும் தேய்க்கலை. சரி, ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா தலைகீழ இருக்குது. தலைகீழ என்னடா தலைகீழ வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பார்க்காதீங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேராக வந்து கொண்டு வந்துக்கலாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி தான். இப்போ வந்து நான் இன்னொரு பழையபடி வந்து வச்சுக்கிறேன். நீங்கள் வேறு பேப்பரில் கூட வைக்கணும்னா கூட வச்சுக்கலாம். வச்சதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அகைன் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே வந்து சுரண்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் அந்நேரம் சொன்னேன் பேப்பர் குவாலிட்டி வந்து கொஞ்சம் நல்லா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுரண்டி விட்டுக்கலாம். சமமாக சுரண்டிங்க அப்படின்னா அந்த இது இல்லாமல் கொஞ்சம் நல்லா வரும். இப்போ பாருங்களேன், ரஷ்யாவுக்கு சவால்னு வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ இவ்வளோ தாங்க, ரொம்ப சிம்பிளான மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜெராக்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். இன்னும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மையோட குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா தெளிவாக வரணும்னு நினச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் புது பேப்பராக வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா பழசு ஆக வந்து பார்த்திங்கன்னா இதோட இது வந்து பார்த்திங்கன்னா அச்சு உழுகிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாகும். ஸோ அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது சூப்பராக வந்து நம்மளுக்கு வருது. எந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட சொல்லிவிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இங்கிலீஷ் பேப்பரை வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் அவுட் வந்து நம்ம வந்து எடுத்து பார்க்கலாம். இது எந்த லெவலுக்கு வந்து வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நேற்று பேப்பர். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரிண்டிங் அந்த மையோட குவாலிட்டி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும், நல்லா வரும்னு நான் நினைக்கிறேன். சரி, ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லைனை மட்டும் எடுத்து வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இதில் வந்து கொஞ்சம் வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா இதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம் மெழுகுவர்த்தியை. இது எதுக்காக மெழுகு வந்து அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நார்மலாகவே வந்து தேய்ச்சிங்க அப்படின்னா அப்படியே பிரிண்ட் அவுட் வந்து விழுக தான் செய்யும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா தலைகீழ விழுகும். அதை நேராக வந்து கொண்டு வரணும்னா அகைன் வந்து தேய்ச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சரியாக வந்து விழுகாது. ஸோ இதுக்காக தான் மெழுகு தேய்க்கிறோம். இப்போ மெழுகு தேய்ச்சிட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செய்கிறனால வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தலைகீழ இன்னொருக்க வந்து அகைன் வந்து இன்னொரு இதில் வந்து நம்மளால் பிரிண்ட் அவுட் வந்து எடுக்க முடியும். ஸோ அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ். மித்தபடி வந்து பார்த்திங்கன்னா மெழுகு தேய்க்காமல் கூட நீங்கள் வந்து எடுக்கலாம். அது அலைகில வரும், அவ்வளோதான். ஏதாவது இமேஜ் இதனா வந்து எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து மெழுகு தேய்க்காமல் கூட நீங்கள் டேரெக்டாக பேப்பரில் கூட எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து தேய்ச்சி விட்டாச்சு. தேய்ச்சி விட்டதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து பிரிண்ட் அவுட் நம்ம வந்து எடுக்கலாம். சரி, ஓகே, இதை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எங்கே நம்மளுக்கு தேவையோ அங்கே வந்து வச்சுக்கலாம். இங்கே தான் வந்து நம்மளுக்கு தேவை. ஸோ அதனால் வந்து இப்படியே வச்சிட்றேன். வச்சதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் தேய்ச்சி விட்டுக்கலாம். நல்லா வந்து தேய்ச்சி விட்டுக்கலாம். இப்போ ஐயோ கடைசி இதாகிடுச்சு.
சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் தேய்ச்சி விட்டாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு இதை வந்து நகத்தை வச்சு கூட நான் லைட்டாக தேய்ச்சி விட்டுக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பேப்பரை வந்து கிழிக்கிற மாதிரி ஃபீல் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நகத்தை வந்து வச்சு லைட்டாக வந்து ஃபைனலாக வந்து தேய்ச்சி விட்டுக்கிறேன். இவ்வளோதான் நம்மளுக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். பாருங்களேன், செம்மையாக வந்துருக்கு பாருங்களா. மையை வந்து நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா மையை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இதில் வந்து எடுத்துருச்சு. பிங் பாங் சேலஞ்சுன்னு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து வந்துருச்சு. ஸோ இது இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா நேற்று வாங்கின பேப்பர்னால மையோட குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து அப்படியே வந்து பிரிண்ட் அவுட் வந்து எடுக்க போகிறோம். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே வந்து மடித்து விட்டுக்கிறேன். நீங்கள் வேறு பேப்பரில் கூட வைக்கணும்னு வச்சுக்கோங்க, இன்னும் பிரச்சனை இல்லை. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து இதில் வந்து கொண்டு வர போகிறோம். அப்படியே வந்து தேய்ச்சி விட்டுக்கலாம். இது ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி தேய்ச்சி விட்டாலே நீங்கள் போதும். இன்னொருக்கு அங்கிட்டு வந்து மைய வைக்கணும்னு அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதாவது மெழுகு வைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி வச்சே நீங்கள் வந்து ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போ எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். செமங்க, அப்படியே வந்து பாருங்கள் பிரிண்ட் அவுட் வந்து சூப்பராக வந்துருச்சுங்க. பிங் பாங் சேலஞ்ச் செமையாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து என்னதை வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கணுமோ ஈஸியாக வந்து நம்ம வந்து பிரிண்ட் அவுட் வந்து நம்மளால் வந்து எடுக்க முடியும். ஆல்ரெடி ஜெராக்ஸாக இருந்ததாக கூட இருக்கட்டும், பிரச்சனையே இல்லை. நம்ம வந்து மேலே வச்சு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சூப்பராக வந்து எடுக்க முடியும். சிம்பிளான மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து நம்ம வந்து பிரிண்ட் அவுட் வந்து எடுத்தாச்சு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக பேராகிராஃப் மாதிரி இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதே மாதிரி செஞ்சு பார்க்கலாம். அது எந்த லெவலுக்கு வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பேராகிராஃபை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பிரிண்ட் அவுட் வந்து எடுக்க ட்ரை பண்ணலாம். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா மெழுகு வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். எடுக்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்காக சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா ஒரு இதை வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் அவுட் வந்து எடுக்கலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து எடுக்க வந்து ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே நோக்கில் வந்து வச்சுக்கிறேன். சரி, ஓகே. இப்போ வந்து வச்சாச்சு. வச்சதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து தேய்ச்சி விட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நல்லா வந்து வச்சாச்சு. வச்சதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காயினை வச்சு நான் வந்து தேய்ச்சி விட்டுக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவு நல்லா தேய்ச்சி விட்டாச்சு. சரி, ஓகே. இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எடுத்து பார்க்கலாம். செமங்க, எவ்வளோ சூப்பராக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். அப்படியே அதோட இது வந்து ஃபுல்லாகவே வந்துடுச்சு பார்த்தீங்களா. சரி, ஓகே. இதை வந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மடித்து விட்டுக்கலாம். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மடித்து விட்டு அதை வந்து வருதா அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக இங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா அதை அப்படியே தேய்ச்சி விட்டுக்கிறேன். ஃபுல்லாக இருக்கிற மாதிரி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நம்மளுக்கு வந்து வருது. இது வந்து பார்த்திங்கன்னா நான் லைட்டாக வந்து பாருங்கள் சொரண்ட மூலம் வந்து பார்த்திங்கன்னா நான் பேப்பரை வந்து இது பண்ணிட்டேன். ஸோ அதனால தான். மித்தபடி வந்து பார்த்திங்க அப்படின்னா பேராகிராஃபை கொண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து நம்மளால் பிரிண்ட் அவுட் வந்து எடுக்க முடியும். ஸோ நீங்கள் வந்து ஃபுல்லாகவே எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து பிரிண்ட் அவுட் வந்து எடுத்துக்கலாம். இங்கே தேய்ச்ச வரைக்கும் வந்து பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நல்லா வந்துருக்குங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் உள்ளதை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே காப்பி பண்ணி இந்த இதில் வர மாதிரி தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதையே எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வராது. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதோட மைய வந்து பார்த்தீங்கன்னா இங்கிட்ட வந்து வந்துடும். ஸோ அதனால வந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி வந்து நம்மளால் எடுக்க முடியுது. மெழுகுவர்த்தி அதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தலையில் வரதை வந்து பார்த்தீங்கன்னா நேராக வந்து வைக்கிறதுக்கு தான் மெழுகுவர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சது ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா இமேஜஸாக இருக்கட்டும், ஏதாவது வந்துருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அதை வந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து பிரிண்ட் அவுட் வந்து மாதிரி எடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா எடுத்தீங்க அப்படின்னா அதை வந்து நினைவாக வந்து வச்சுக்கலாம். நீங்களாக வரைஞ்ச மாதிரி கூட இருக்கும், அந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.